தரிசன கண்ணு நமக்கு வேணும். ஒரு தரிசன கண்ணு, தைரியம் வேணும், தரிசன கண்ணு வேணும். ஆமென். நிறைய பேர் அமர ஒரு துதிக்கணும்னா கூட துதிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, பாடுபட மாட்டாங்க, ஜெபம்னா கூட பதுங்குவாங்க, காணிக்க கொடுக்கிறது பதுங்குவாங்க, விசாரிக்கிறதுக்கு பதுங்குவாங்க. இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு நமக்கு. எத்தனை பேருக்கு இங்கே வந்துச்சுன்னு தெரியல. எங்க குடும்பத்தில் 2 பேருக்கு வந்துச்சு, எங்க அம்மாவுக்கும் எங்க அக்காவுக்கும். சொல்லுங்களேன். கோவிட் 2 பேருக்கு வந்தது. அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு நான் எப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சிருக்கேன்னு. ஏன் தெரியுமா? ஒரு பய கூட ஃபோன் பண்ணி நான் விசாரிக்கல. ஏன்னா கோவிட் வந்து போன் பேசினா கூட வரும்னு யாரோ சொல்லிவிட்டாங்க. உண்மையா சொல்றேன்னா, என் கூட இருந்து இந்த மனுஷன் மட்டும்தான். அதனால தான் எல்லா இடத்துக்கும் என்னோட வராரு. அவர் மட்டும்தான். அவருக்கு அப்ப குழந்தை பிறந்தது, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அந்த டைம். எனக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கானே. அவர் மனைவி சொல்லும், அழகா சொல்லும், என் மக அது சொல்லும், எங்க ஹென்றி அண்ணா இந்த வீட்டுக்கு நன்மையை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறீங்க, எங்க ஹென்றி அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள தீமையை ஒரு நாள் கொண்டு வர மாட்டீங்க. எங்க இருந்துட்டு வருவேன் தெரியுமா? கொரோனா வார்டுக்குள்ள இருந்து வருவேன். 22 நாள் உள்ள உட்கார்ந்து. நல்லா கவனிக்கணும். எனக்கு ஒரு தரிசனம் உண்டு. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறி தீரும் மட்டும் நான் இந்த உலகத்தில் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு நான் இருப்பேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க.